வணக்கம் தமிழ் மக்களே. காடுகளின் தங்க கிரீடம் என்று அழைக்கப்படும் மரம் எது? சந்தன மரம், தேக்கு மரம், ரோஸ்வுட், சால் மரம். சரியான பதில் பி. தேக்கு மரம். மரத்தின் வயதைக் கண்டறிய பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை எது? மரத்தின் உயரத்தை அளவிடுதல், மரப்பட்டையின் தடிமன், தண்டு வளையங்களை எண்ணுதல், இலைகளின் எண்ணிக்கையை எண்ணுதல். சரியான பதில் சி. தண்டு வளையங்களை எண்ணுதல். உலகின் மிக வேகமாக வளரும் மரம் எது? செம்மரம், மூங்கில், தேக்கு மரம், பைன் மரம். சரியான பதில் பி. மூங்கில். மருத்துவ குணங்களுக்காகவும் கிருமி நாசினியாகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் இந்திய மரம் எது? நாமரம், வேப்பமரம், பலாமரம், புளியமரம். சரியான பதில் பி. வேப்பமரம். எந்த மரம் அதன் காய்களில் வைட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது மற்றும் ஆயுர்வேதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது? மாமரம், புளியமரம், நெல்லிமரம், பலாமரம். சரியான பதில் சி. நெல்லிமரம். வெப்பத்தை வெளியிடுவதில் அதிக திறன் கொண்ட மற்றும் உயர்தர கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் மரம் எது? பைன் மரம், கருவேல மரம், தேக்கு மரம், அரச மரம். சரியான பதில் சி. தேக்கு மரம். சதுப்புநில காடுகளில் காணப்படும் மரங்களின் வேர்கள் மண்ணின் மேற்பரப்பிலிருந்து மேல்நோக்கி வளர்வது ஏன்? நீரை உறிஞ்சுவதற்காக, உப்பை வெளியேற்றுவதற்காக, சுவாசிப்பதற்காக, மண்ணை பிடித்துக்கொள்வதற்காக? சரியான பதில் சி. சுவாசிப்பதற்காக. மரப்பட்டை மற்றும் மரக்கட்டைக்கு இடையே உள்ள மெல்லிய வளர்ச்சி அடுக்குக்கு என்ன பெயர்? சைலம், ஃப்ளோயம், வாஸ்குலர் கேம்பியன், பித். சரியான பதில் சி. வாஸ்குலர் கேம்பியம். பூமியின் மீதுள்ள மிகப்பெரிய நில அடிப்படையான இயற்கை சூழல் மண்டலம் எது? மிதவெப்பமண்டல காடுகள், மழைக்காடுகள், போரியல் காடுகள் அல்லது தைகா, சவானா புல்வெளிகள்? சரியான பதில் சி. போரியல் காடுகள் அல்லது தைகா. சந்தன மரம் எந்த இந்திய மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது? கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா? சரியான பதில் டி. கர்நாடகா. உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்தியாவின் தேசிய மரம் எது? வேப்பமரம், ஆலமரம், அரச மரம், தேக்கு மரம்? உங்களின் பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.